ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. தசரதர் வேள்வி பண்ணி அந்த யாகத்திலேருந்து ஒரு அற்புதமான உருவம், தெய்வீக உருவம் வெளிப்பட்டு அது ஒரு பாயசத்தை கொண்டு வந்து 3 மனைவிமார்களுக்கும் இதை நீ அழி, உனக்கு புத்திரபாகியம் உண்டாகும்னு சொல்லிட்டு போகிறது. அதே மாதிரி அவள் மனைவிமார்களுக்கு தசரத மகாராஜா அழிக்க அவள்லாம் கர்ப்பம் தரிக்கிறார். தசரத மகனார் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். ஒரு குறிப்பாக தசரதற்கு ஆயிரக்கணக்கான மனைவிகள் உண்டுன்னு வால்மீகி ராமாயணத்துலையோ இல்லை வேறு முக்கிய ராமாயணங்கள்லையோ சொல்லப்படல. ஆனால் பௌத்த ராமாயணத்தில் இப்படி வர்றதா ஒரு குறிப்பு காணப்படுறது. வால்மீகி ராமாயணத்தை பொறுத்தவரை அயோத்தியா காண்டத்தில் ஒரு இடத்துல தசரதனுடைய அரண்மனை அந்தரபுரத்தில் 350 பெண்மணிகள் இருந்ததாக ஒரு குறிப்பு வருது. ராமனுடைய சிற்றன்னைகள்னு அவள் வர்ணிக்கப்படுறா. ஆனால் தசரதனுடைய மனைவிகள் அப்படின்னு ஒரு இடத்துல கூட அவள் வர்ணிக்கப்படலை. அந்த கால வழக்கத்தை ஒட்டி அரசனுக்கு அந்த அரண்மனை அந்தப்புறத்தில் பல பெண்மணிகள் இருந்திருக்கலாம். இதில் 350 அப்படின்ற எண்ணிக்கை வால்மீகி ராமாயணத்தில் வர்றதுனால நம்ம கொண்டுக்க வேண்டியிருக்கு. ராவணனை பற்றி சொல்கிறச்சியும் அவனுடைய ஆயிரக்கணக்கான ஸ்திரீகள் அப்படின்னு ராமாயணம் ஒரு குறிப்பு சொல்கிறது. தசரதர் விஷயத்தில் அப்படிப்பட்ட ஒரு குறிப்பு காணும். தசரதனுடைய மனைவிமார்கள்னு தெளிவாக சொல்லப்பட்டவா கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி அப்படின்ற 3 பேர் தான். மகாவிஷ்ணுவனுடைய அம்சம் பாதி அளவில் ராமர்கிட்டையும், கால் பாகம் பரதன்கிட்டையும், கால் பாகம் லக்ஷ்மண பெருமாள்கிட்டையும் சத்ருகுணனிடத்தையும் இருந்ததாக ராமாயணம் சொல்கிறது. கம்பராமாயணத்துலேயோ மகாவிஷ்ணுவே ராமராவும் அவருடைய சங்கு சக்கரம் அவருடைய துயிலும் ஆதிசேஷன் இவாதான் முறையாக பரதன் சத்ருகுணன் லக்ஷ்மணனாக பிறந்ததாகவும் கம்பராமாயணம் சொல்கிறது. இந்த விஷயத்தில் துளசிதாசருடைய ராமாயணம் வால்மீகி ராமாயணம் படி தான் போகிறது. வால்மீகியும் கம்பரும் வேள்வித்தியிலேருந்து ஒளிமிக்கதோர் உருவம் தோன்றித்து தசரதற்கு பாயசம் அளிச்சதுன்னு சொல்ல, துளசிதாசருடைய ராமாயணமும் அக்னி தேவனே யாகத்தியில் வெளிப்பட்டார், தசரதனுக்கு பாயசம் அளித்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு துளசிதாசருடைய ராமாயணம். இதற்கிடையில் மேல் உலகத்தில் மனுஷனாக இருந்து ராவணனை வதம் செய்கிற பொறுப்பை ஏற்ற விஷ்ணுக்கு அந்த மனுஷ கடமையை செய்து முடிக்க பல தேவர்கள் உதவணும்னு பிரம்மதேவன் கட்டளையிடுறார். இதற்கேற்ப எல்லா மாயா வித்தியைகளை அறிஞ்சவாளாகவும், வீரர்களாகவும், நீதி சாஸ்திரத்தை உணர்ந்தவாளாகவும், அறிவாளிகளாகவும், வானர உருவம் படைச்சவாளாகவும் பல சந்ததிகளில் யக்ஷ கிண்ணற அப்சர பெண்களிடம் தேவர்கள் உண்டாக்கினாங்க. பிரம்மதேவனே முன்ன படைச்ச கரடி வேந்தனான ஜாம்பவானை தவிர சிறந்த வானர புருஷனான வாலியை இந்திரன் உண்டாக்கினார். ஒளி வீசுகிற சுக்ரீவனை சூரியன் படைச்சி கொடுத்தார். புத்தி கூர்ம படித்த நலன்ற வானரனை விஸ்வகர்மா படைத்தார். புத்தியிலும் பலத்திலும் தன்னிகரற்ற ஹனுமாரை வாயுதேவன் படைத்தார். இப்படி வானர தலைவர்களும் வீரர்களும் தேவர்களால் படைக்கப்படுறாங்க. இப்படி உண்டாக்கப்பட்டவா வேண்டிய உருவத்தை எடுத்துக்கொள்ளும் வல்லமை படைச்சவாளாகவும், கடலையும் தாண்டக்கூடியவாளாகவும், மலைகளையும் அசைக்கக்கூடியவாளாகவும், பெரும் பலம் வாய்ந்தவளாகவும் பிறக்கிறாங்க. அவளையெல்லாம் வாலி ஆள தொடங்குறார். இந்த வானரங்களை சாதாரண குரங்குகள்னு விளக்கப்படலை. சபல புத்தி, எளிசில் உணர்ச்சி வசப்படுதல், விஷமத்தில் ஆர்வம் போன்ற சில குணங்கள் உடையவதாக இந்த வானரங்கள் விளக்கப்பட்டாலும் அவளுடைய அறிவு கூர்மையும் வீரமும் பலமும் எல்லையற்றதாக சுட்டி காட்டப்படுறது. அவளுடைய ஆபரணங்கள் அணிஞ்சவா மட்டும் இல்லை, அவள் அழகானவான்னு வர்ணிக்கப்படுறது. சுக்ரீவனுடைய பட்டாபிஷேகம் வர்ணிக்கப்படுற விதத்திலிருந்து அவள் சாஸ்திர அறிவு கொண்டவாளாக இருந்தா அப்படின்றது தெளிவாக தெரியுது. அவளுடைய இருப்பிடமான கிஷ்கிந்த வெள்ளை மாளிகைகளை உடையதாகவும் அகலமான தெருக்களை உடையதாகவும் செல்வம் கொழிக்கிற இடமாகவும் வர்ணிக்கப்படுறது. ஆசனங்களும் படுக்கைகளும் இசைக்கருவிகளும் கூட வானர்களிடையே பழக்கத்தில் இருந்ததுன்னு ராமாயணம் சொல்கிறது. அதனால் ராமாயணத்தில் வரக்கூடிய வானரங்கள் அல்லது வானர சேனை அவள் வெறும் குரங்குகள் அல்ல. அதை நம்ம மனசில் நன்னா பதிச்சுக்கணும். சரி, யாகம் முடியறது 12வது மாதமான சித்திரை மாதத்தில் சுக்லபக்ஷத்தில் நவமி திதியில் புனர்வசு நட்சத்திரத்தில், அதாவது சூரியன், அங்காரகன், சனி, குரு, சுக்கிரன் ஆகிய 5 கிரகங்களும் உச்ச நிலையில் இருக்கும்போது கடக லக்னத்தில் தெய்வீக லக்ஷணங்கள் பொருந்திய விஷ்ணுவினுடைய அம்சமாக ராமர்ன்ற குழந்தை கௌசல்யக்கு பெற்றெடுக்கிறாங்க. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.